வணக்கம் மக்களே, இன்னைக்கு மல்லி சீரியல் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெண்பா தான் காணாமல் போயிடுறா. வெண்பா காணாமல் போனதுன்னா விஜய் ரொம்ப கஷ்டப்பட்டுடுறாரு. கஷ்டப்பட்டு வெண்பா வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கஷ்டப்படுறா. இந்த பக்கம் வெண்பா வந்து எனக்கு மல்லி அம்மாவை கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்துடுறா. வீட்டை விட்டு வெளியே வந்து எங்கே போகிறதுனே தெரியாமல் அவள் பாட்டுக்கு போயின்னுக்கிறா. ஏன்னா அவள் தான் சின்ன குழந்தையாச்சு. அவளுக்கு எதுவுமே தெரியவே மாட்டேங்குது. சரி, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு ஐடியா பண்ணுறா. போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குதுன்னு நமக்கு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் யாராவது வருவாங்களா, நம்ம கேட்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் நடந்து போயிட்டுருக்கப்ப இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மல்லி வீட்டில் வந்து பாபு வந்து எல்லாரையும் மிரட்டி வச்சுருக்கிறார். கல்யாணம் பண்ணல, நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் எல்லோரும் மிரட்டி வச்சு மல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவள் பாட்டு ஐயோ நான் வெண்பாவை பார்க்க முடியலையே அப்படின்னு அவள் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறான். இந்த கல்யாணத்துலேருந்து எப்படி மீண்டு வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் யோசிச்சுருக்கான். இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து போதும்னு ரஞ்சிதாவையும் பிடிச்சி திட்டினே இருக்கார். உங்களால் தான் இவ்வளோ பிரச்சனை, என் பொண்ணு காணாமல் போனதுக்கு நீங்கள் தான் காரணம். ஒழுங்கு மரியாதையாக என் பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி தந்துடுங்க, இல்லாட்டி இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க, இல்லாட்டி போலீஸில் உங்களை 2 பேரும் பிடிச்சி கொடுத்துருவேன், என் பொண்ணு சரியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் வந்து என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் மிரட்டின்னுங்கிறாங்க. சரி, இதெல்லாம் மிரட்டவும் வெண்பாவுக்கு என்ன நடக்குதுன்னே தெரில. வெண்பாவை பாட்டுக்கு போயிட்டுருக்கா. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 ரவுடி பசங்க வந்து பார்க்குறாங்க. நல்லா பணக்கார வீட்டு பொண்ணாக இருக்குது, இந்த பொண்ணை கடத்தினா நல்லா பல்காக காசு கறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எண்ணம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கடத்தி அந்த பொண்ணை விற்றுடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. அந்த பொண்ணு நம்ம வெண்பாவும் அழகாக இருக்கால, அதனால் வந்து அவங்களும் கடத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. கிட்ட போகிறாங்க. பாப்பா எங்கே பாப்பா போகிறா அப்படின்னு கேட்கும்போது, நான் போலீஸ் ஸ்டேஷன் போனேன், நான் போலீஸ் ஸ்டேஷன் எடுத்தோடனே போலீஸ் ஸ்டேஷன் சொன்னோடனே இவங்க கொஞ்சம் பயந்துடுறாங்க. ஏன் பாப்பான்னு கேட்கும்போது எங்கள் அம்மாவை காணோம் அப்படின்ற மாதிரி அவள் வந்து சொல்கிறா. அதுக்கப்புறம் இங்கே யார் அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா சும்மா தான் வந்தோம், நீ மட்டும் தனியாக வந்து நிற்கிறியா, அதனால் உங்கள்கிட்ட பேச்சு கொடுக்கலாம் வந்தோம் அப்படின்னு. ஏன்ட்டு யாரும் பேச்சு கொடுக்க தேவையில்ல அப்படின்னு வந்து அவள் சொல்லிடுறா. இவங்கள பார்த்தோன்னே அவளுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துடுது. இவங்கள பார்த்தா கடத்தல் பசங்க மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சரி சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அவளும் நம்பி போகிறா. கொஞ்சம் தூரம் கழித்து கார் வருது. காரை பார்த்தோன்னே எதுக்கு என்னை காரில் ஏற்றுறீங்க, நான்லாம் காரில் வரமாட்டேன் அப்படின்னு அவள் சொல்லவும், இல்லை நீ வந்து தான் ஆகணும், ஒழுங்கு மரியாதை கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மர்ம நபர்கள் வந்து கடத்திடுறாங்க. அப்போ விஜயும் காரில் வந்துங்கிறாரு, அரவிந்தும் காரில் வராரு. அரவிந்த் வந்து பார்த்துடுறாரு, என்னை காப்பாற்றுங்கன்னு எங்கேயோ ஒரு குரலை கேட்குது. எங்கடா கேட்குதுன்னு பார்த்தா இங்கே தான் வெண்பாவை வந்து அவங்க கடத்துறாங்க. வெண்பாவை கடத்தத்தை பார்த்தோன்னே அரவிந்த் போய் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, போயினே இருக்கார். அதுக்குள்ளே அந்த கார் வந்து கிளம்பி போயிட்டு அந்த காரை ட்ரைவ் பண்ணி பிடிச்சி போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது வெண்பாவை காப்பாற்றிடணும்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த காரில் இருக்கிறவங்கள பிடிச்சி அடித்து உதச்சி வெண்பாவை காப்பாற்றி கூப்பிட்டு வந்துடுறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் ஒன்று வீடியோ அப்டேட் ஆகும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.